ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாதபல் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2025 மார்ச் 15 முதல் 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் கோள்சாரத்தின் பிரகாரம், அதாவது நம்ம சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட், அதாவது மாநிலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது. நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை சொல்கிறோம், மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, அது தவிர பார்த்தடையானால் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, புதன் அதாவது 18ஆம் தேதியே 18/3/2025 அன்றைக்கே வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் செவ்வாய் 7/4/2025, அதாவது பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது. புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 10/4/2025 அன்னைக்கு அவர் மீனத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தால இந்த சில விஷயங்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தாலேயானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம். அது தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில். இதனால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது 29/3/2025 அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம். 0 டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு அடுத்த நாளான பிரதமை தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவாள்லாம் இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது. தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7/4/2025, அதாவது 4/4/2025 அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்தான சப்தமி அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சப்தமி, 7ஆம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம். வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி. இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை கமல சப்தமின்னு சொல்கிறார். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர். அந்த கமல சப்தமிக்கு ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் 7ஆவது நாளில் சப்தமியும் அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனும் இருக்கிறதுனால
சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம். அதனால் கண்ணில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி, அதாவது வெள்ளிக்கிழமையில், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது, அதனால் இந்த கமல சப்தமி அன்னைக்கு 4/4/2025 அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம், சேர்த்தி சேவையும் ஆகும். இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11/4/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. இது வந்து ஒரு பெரிய விசேஷம், அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள். வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம், அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது. அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்த நாளான 12/4/2025 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கக்கூடியது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே. ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் 2 பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும். இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி, அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகுது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தாலேனால் 50லேருந்து 70 விழுக்காடு பர்சன்டேஜ் 50 வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா, அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருப்பா. அவள் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லிட்டு இருப்பா, ஆனால் கடகராசியில் இருப்பா. அதே மாதிரி மிருகசீரிஷம்னுவா, மிருகசீரிஷம் ரிஷபமா மிதுனமா மாறி இருக்கும். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துல, ஆனால் இந்த ஒரு லக்னத்துக்கும் ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இவளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும். அதனால் அவளுக்கே புரியாது. முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது, அதுவும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் உச்சம் பெற்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா அது 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காரு, பகை, கடன், நோய், எதிரி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டான்னா கிடையாது. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வாங்கக்கூடிய கடனும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது சேமிப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம், அதாவது பங்குனி மாதம் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன்
6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் 6-8 பரிவர்த்தனை, 6க்கு உண்டான குருவும் 8க்கு உண்டான சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக செய்யக்கூடிய வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக செலவுகள் இருந்திருக்கும், அசுப செலவுகளாக இருந்திருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தடங்கள் இல்லாத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4-5 அதிபதியானவர் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தாலேயானால் இதன் மூலியமாக உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தந்தையின் வழியாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். அதை தவிர திடீர் பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள், அந்த யோகிகள், அவர்களுடைய பீடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9-12 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சப்பட்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். ஒரு 4 நாளில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் வந்துடுறார் வக்கரகதியில். புதன் வக்கரம் பெற்றாலும் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். இந்த மாதம் 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களெல்லாம் படிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும். போட்டிகளில் எல்லா விதமான போட்டிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் பால் பதனிடும் தொழில்கள், பாலினுடைய தொழில், அதை தவிர வெள்ளை ஆடை முதலான தொழில், அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதாவது சின்ன திரை, பெரிய திரை, இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பேச்சு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆடை ஆபரணங்கள், அதாவது ஆபரணங்களில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய, அதை தவிர சர்ஜரி, அதாவது டாக்டர் சர்ஜரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி வரும். பதவியோட அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. புதுசாக வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். என்ன சார் இது, 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அப்புறம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, 5ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், புத்திர ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருந்தாலும் பணவரவு நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்களில் எல்லா விதத்திலையும் வெற்றி இருக்கும். மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலேயானால் வெளியூர் அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்களில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்களில் சில விஷயத்தை செய்ய வேண்டி இருந்ததேயானால் அதற்கு நீங்கள் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையறதுக்கு எளிய பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு போங்க. அது உங்களுடைய ஏற்றத்தையும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 3/4/2025 5/4/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது 1/4/2025 3/4/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி, வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
மொத்தத்தில் பார்த்தோம்னா துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டியில் நிச்சயமாக வெற்றி, போட்டித் தேர்வில் வெற்றி, மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம், கடன் குறையக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர உங்களுடைய மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது உங்களுடைய வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நெய் விளக்கு போட்டுன்னு வாங்க வெள்ளிக்கிழமை, அதுவும் கல்கண்டு போட்டு, நெய்யில் கல்கண்டை போட்டு விளக்கு ஏற்றுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். அதுவும் பஞ்சு திரியில் போட்டு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும். எல்லா விதமான தடங்களிலிருந்தும் வெற்றி கிடைக்கும். அது தவிர உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. சித்தர்கள் யோகிகள் படத்துக்கு போய் வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.